தமிழக வெற்றி கழகத்தின் வேலூர் மக்கள் சந்திப்பு கூட்டம் அது நிர்வாகிகள் சந்திப்பா மாறி அப்புறம் தேதி மாறி எப்படியோ வந்து ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமாக நடந்து முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இத்தனை 2 ஆண்டுகளாக நடத்திய இத்தனை மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்கள்லயே வேலூர் அப்படின்றது ஒரு ட்ரேட் மார்க்கா, ஒரு பெஞ்ச் மார்க்கா வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு நிர்வாகிகள் கூட்டம் இங்க இருந்து தான் ஆரம்பித்தது அப்படின்னு இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பேசக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு ஈவெண்ட்டா வேலூர்ல வந்து அமைஞ்சது. இது ஏதோ சாதாரணமா காசு இருக்குப்பா அவங்க பண்ணிட்டாங்க, அதனால வந்து நடத்திடுறாங்க, யார் இருந்தாலும் காசு இருந்தா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. காசு தாண்டி இங்க வந்து உழைப்பு அப்படின்றது, மற்ற எல்லோருடைய பிரார்த்தனை அப்படின்றதும் இங்க வந்து ஒருமித்த ஒரு நிலையில வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம பதிவிலே நம்ம பார்த்துருப்போம். முன்னாடி சொல்லியிருந்தேன், 3 நாட்கள் கண்டிப்பா ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் ஃபுல்லா லைவ் அப்டேட்ஸ் பார்க்க போறோம், நிறைய லைவ்ஸே நம்ம பார்க்க போறோம் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தேன். பட் ஆனால் அதற்கான சூழல் அமையவே இல்லை. ஏன் அமையல? நம்மளை உள்ள விடலையா, இல்லை அங்கே எடுக்க விடலையா, இல்லை லைவ் போட விடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ், நிறைய விளாகர்ஸ், வேலூர்ல அவ்வளோ விளாகர்ஸ் இருக்காங்களா, அவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்களா, மீடியா பர்சன்ஸ் இருக்காங்களான்றதை நம்ம அங்கே தான் பார்த்தோம். அவ்வளோ பேருக்கும் அக்சஸ், அவ்வளோ பேரும் எல்லாரும் அவங்கவுங்க சேனல்ஸில் வந்து எடுத்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்மளால் போட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, கொஞ்சம் வேலையும் அங்கே வந்து நம்ம பொறுப்பெடுத்து பண்ண வேண்டிய ஒரு அழைப்பில் இருந்தோம். ஸோ அது வந்து நம்ம மட்டும்தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அங்கே வந்து பல நூறு பேர் ஆயிரக்கணக்கானோர் வேலை பார்த்துருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு யாரோ ஒருவர் தான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லிடவே முடியாது. அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ரகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகரஞ்சேரி ஒன்றிய பொறுப்பாளர், அவர் தான் கிட்டத்தட்ட 10-15 அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. ஆக்சுவலாக அவர் ஆக்சிடென்ட் ஆகி பெட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டியவர் கிரவுண்ட் ரெஸ்ட்லேயே இருந்தார். ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு டெய்லி சாப்பிட்டு அந்த கிரவுண்டை வந்து சீர் பண்ணுறது, அந்த இடத்துல வேலைகள் நடக்குதான்னு மேற்பார்வையிடுறது, அங்கேயே வந்து லோக்கல் அப்படின்றதுனால அவர் அங்கேயே இருந்து, அங்கேயே தங்கி, அங்கேயே படுத்து தூங்கி சாப்பிட்டு எல்லாத்தையும் அங்கேயே பண்ணி அப்படியே அங்கே வந்து ஒரு 10-15 நாள் அங்கே வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அவரை ஆரம்பிச்சு கடைசியாக அந்த ஷெட்டெல்லாம் கழட்டி கொண்டு போன அந்த ஒர்க்கர் இருக்கார்ல, அவர் வரைக்கும் அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. இது ஏதோ சாதாரணமாக ஒரு ஈவெண்ட்டு வந்தாங்க, நின்னாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இவ்வளோ பேர் உழைப்பையும் வந்து இது வரைக்கும் எங்கேயாவது அங்கீகரிச்சாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் கண் கூட பார்த்ததுனால அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த ஈவெண்ட் மூலமாக பலரும் வந்து பலர் பெயர் வந்து பெரிதாக வெளியே பேசப்படுது, அறியப்படுது. முக்கியமாக வேலூர் மாவட்ட செயலாளர் திரு வேல்முருகன், அதுக்கப்புறம் இங்கே செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு வினோத் கண்ணன், இம்தியாஸ், தனசேகர், மிதுன், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ராமமூர்த்தி, இளங்கோ, ரகு, பிரபு, ஸோ இந்த மாதிரி பல பேர்கள். ஸோ நவீன், அப்புறம் ஐடிவிங்கில் இருக்கிற பசங்க, இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு நிறைய பேரால் அறியப்படுறாங்க, முகம் தெரியுது. ஸோ விஜய் அண்ணா வந்து அட்ரஸ் பண்ணி மேலே கூப்பிட்டு நிற்க வச்சு காட்டினதுனால அவங்க முகம் அறிந்த ஒரு ஒரு பிரபலங்களாக இன்னைக்கு வந்து மாறிட்டு வராங்க, ஒரு அரசியல் தலைவர்களாக மாறிட்டு வராங்க. ஸோ அவர்களை கொண்டு போய் சேர்த்ததுனால அவங்க மட்டும்தான் இதில் வந்து உழைச்சாங்க அப்படின்றது கிடையாது. பலருமே உழைச்சிருக்காங்க. முக்கியமாக வாலண்டியர்ஸ். நம்ம வந்து 5000 பேர் தான் நிர்வாகிங்க. ஆனால் அவங்களை கட்டுப்படுத்துறதை தாண்டி மக்கள் இங்கே பேராதரவோடு இங்கே வந்து உள்ளே வர்றதுக்கான முயற்சிகள் நிறைய நடக்கும். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து தன்னார்வலர்கள் தேவை. 5000 பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னா வெளியே கண்டிப்பாக ஒரு 50,000 பேராவது கூடிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வாலண்டியர்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது, அவங்கள மெயின்டைன் பண்ணுறது, அவங்கள வந்து கைட் பண்ணுறது, இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும்ன்றதுனால அதற்காக தலைமை கழகத்திலேருந்து சார் ரிட்டையர்டு விஆர்எஸ் வாங்கின நம்ம டிஎஸ்பி சபியுல்லா சார் வந்திருந்தார். அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை வந்து முழுசாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. அவங்க தலைமையில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்து நம்ம டீம், தமிழ்நாடு இளைஞர் கட்சி டீம் மொத்தமாக வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி தாவேக்காவில் இருந்த வாலண்டியர்ஸும் சேர்ந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்கோம். பலருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து என்ன சொல்றது, இத்தனை ஈவெண்ட் நடந்திருக்கு, வேலூர் மாதிரி ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் பல பேர் முன்னாடியே பேசினாங்க. பட் ஆனால் அது நடந்து முடிகிற வரைக்கும் வயிற்றுல புளியை கரைச்சிட்டு இருந்தது. எப்படி முடியும், இந்த வேலைலாம் முடிஞ்சிருமா? ஏன்னா அன்னைக்கு திங்கட்கிழமை 23ஆம் தேதி காலையில வரைக்கும் வேலை போயிட்டே இருக்கு, ஒர்க் போயிட்டே இருக்கு, டே நைட்டு 24/7 ஒர்க் போயிட்டே இருக்கு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா 3 நாள் அங்கே இருந்தோம். இந்த 3 நாட்களில் 2 நாட்கள் சுத்தமாக தூக்கம் கிடையாது.
திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு தான் நம்ம தூங்கணும், கடைசியாக நம்ம தூங்கணும் வெள்ளிக்கிழமை. அந்த மாதிரி தூக்கம் இல்லாத இரவுகள் பலருக்கும் வந்து அங்கே அமைஞ்சது. ஸோ முக்கியமாக அங்கே மேற்பார்வையிடுறோம் அப்படின்னு சும்மா வந்து அதை நடக்குதான்னு பார்க்கறதே வந்து மிகப்பெரிய வேலை. ஏன்னா வேலூர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போகணும். 1 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்கேருந்து போய் திரும்ப அங்கெல்லாம் ஒர்க் நடக்குதான்னு பார்த்துட்டு திரும்ப வரணும்னா கூட 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும். அவ்வளோ தூரத்தில் வந்து இடம் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து வசதிக்கு ஏற்ப எல்லாமே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி 50 டாக்டர்ஸு, 100 செவிலியர்கள், அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய செவிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களையும் வந்து இங்கே வாலண்டியர்ஸாக உள்ளே கொண்டு வந்திருந்தோம். 2 மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க. பெருசாக எந்த இன்ஜுரிஸும் இல்லை. ஸோ மெடிக்கலி வந்து அவங்க டீம் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. கார்டியாக்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க மூலமாக கிட்டத்தட்ட 20 ஆம்புலன்ஸு ஈவெண்ட் நடக்கக்கூடிய அந்த இடத்த சுற்றி நின்றுட்டு இருந்தது. அண்ட் தென் டிராக்டர்ஸில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ சைட்ஸில் அதெல்லாம் வந்து குடிக்கிற தண்ணி சைடில் ஒரு 4 டிராக்டர் நினைக்கிறேன். அந்த டிராக்டரில் தண்ணி ஃபில் பண்ணி அங்கேயே ஃபிக்ஸடாக வச்சுருந்தாங்க. அதை தாண்டி சின்டெக்ஸ் டேங்குகள் அங்கங்கே பொருத்தப்பட்டிருந்தது அந்த ஷெட்டுக்கு வெளியே. இதை தாண்டி கிட்டத்தட்ட 50,000 வாட்டர் பாட்டில்ஸ் உள்ளே வந்து சப்ளை பண்ணியிருந்தாங்க குடிக்கிறதுக்கு. ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கும் சரி உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய தண்ணி சப்ளை பண்ணணும். வாலண்டியர்ஸு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து தண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு 8000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அந்த சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. நம்மளே அதை கூட பார்த்தோம். வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில், அந்த குளுக்கான் டி கொடுத்துருந்தாங்க. ஒரு பர்ஃபி, ஒரு பிஸ்கட் பேக்கெட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மஞ்சள் பையில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளவு ப்ரிப்பேர்டாக இது வந்து நடக்குது அப்படின்னா இது வந்து அவ்வளவு மனித உழைப்பு அது உள்ள இருக்குன்னு தான் நான் கண்கூட பார்த்தேன். ஒரு சின்ன சின்ன விஷயமும் இப்போ வாலண்டியர் ஆர்கனைசிங்கில் ஃபுல்லாக பார்த்ததுனால சொல்கிறேன். வாலண்டியர்ஸ்ப்பா யாருன்னா விருப்பம் இருக்கிறவங்க முன்னாடி வாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் 15 பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். 1062 பேர் என் கையால் காலையில் அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் அதே கிரவுண்டில் வர வச்சு பரேட் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் வந்து சபையுல்லாசர் ட்ரைனிங் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் தன்னார்வலராக தன்னை நினச்சிக்கிட்டு பேர் கொடுத்துருந்தாங்க. நோட்டில் எழுதப்பட்டது. அதை என் கையால் நான் என்டர் பண்ணி 1062 பேர் ரெடி பண்ணி பள்ளிகொண்டா போலீஸ்க்கு வந்து நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். எப்போ 1000 பேர்லாம் அலோடு கிடையாதுப்பா, நீ இதை பாதியாக்கு, வெறும் 500 பேருக்கு தான் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சொல்லவும் அந்த 1000 பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஃபில்டர் பண்ணி அது ஒரு 500 பேர் ஆச்சு. அந்த 500 பேரை என்ட்ரி பண்ணி திரும்பவும் கையால் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி திரும்பவும் வந்து அதை ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் வாலண்டியர்ஸை கூப்பிட்டு அந்த டிஷர்ட்ஸ் கொடுத்து பாஸ் கொடுத்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எல்லா ஆர்கனைசிங் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மெஷ் ஆகி அவங்களுக்கு அப்போ கொடுக்க முடியாமல் அந்தந்த பகுதி செயலாளர்கள் கொடுத்து அந்த பாசஸ் டிஷர்ட்ஸ் வந்து வாலண்டியர்ஸ்க்கு போய் சேர்றதை உறுதி பண்ணணும். காலையில் 6 மணிக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். 6 மணிக்கு ஈவெண்ட்னா வாலண்டியர்ஸ்க்கு 6 மணிக்கே வந்துருங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 3 இடங்களில் செக் போஸ்ட் போட்டு மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டுறதுக்கான போலீஸ் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்ல இருந்தே வந்து பேரிகேட் போட்டு யாரையும் உள்ள அலோவ் பண்ணல, வெளியும் போக விடல, எல்லாத்துக்கும் மாற்று வழி பண்ணி இந்த ரோடை வந்து டோட்டலாக ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி காலையில் 6 மணிக்கு வந்த வாலண்டியர்ஸ் கிட்ட நீங்கள் இப்போ அலோட் கிடையாது, யாரையுமே அலோவ் பண்ண மாட்டோம், 9 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லி லெட்டரில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாலண்டியர்ஸ் தான் இங்கே ஒர்க்கர்ஸ். இங்கே எல்லா சின்ன சின்ன ஒர்க்குகளும் சரி, எல்லா ஆர்கனைசிங்கும் சரி வாலண்டியர்ஸ் தான் பண்ணணும். அவங்கள வந்து அனுமதிக்கவே இல்லை. அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா அப்புறம் வினோத் கண்ணன் அவர்கிட்ட சொல்லி, மாவட்ட செயலர் வேல்முருகன் அவர்கிட்ட சொல்லி, அப்புறம் அவங்க பேசி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசி, சபியுல்லா சார் வந்து காலையில் 6 மணிக்கே வந்துட்டு நரேஷ் ரெடியாமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்டு QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான டீமை வந்து செட் பண்ணி வச்சு நம்ம கேட்டில் வெயிட் பண்ணுறோம். ஆனால் யாருமே உள்ள வாலண்டியர்ஸ் வரவே இல்லை. ஏன்னா நான் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கும் அவங்க பேரிகேட் போட்டு நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த மெயின் ஹைவேக்கும் வந்து கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும். அவ்வளவு தூரம் நடந்து தான் வரணும். எந்த வெஹிக்கிளும் உள்ள அலோவ் கிடையாது. ஸோ வாலண்டியர்ஸ் அங்கே அலோவ் பண்ணாலே இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறம் சபியுல்லா சார் பேசி அங்கேருந்து வாலண்டியர்ஸ் அனுப்பி விட்டாங்க. வாலண்டியர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருந்தாங்க. தென் அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி கேட்ஸ்லாம் வந்து 3 என்ட்ரி இருந்தது. 3 என்ட்ரியுமே ஃபில் பண்ணி வச்சோம். அந்த 3 என்ட்ரிஸ்லையுமே மக்கள் உள்ளே போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். அங்கே கம்பிகள் போடப்பட்டிருந்தது, சில ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ராடுகள்லாம் அங்கங்கே போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அந்த ஒர்க்கர்ஸையும் வாலண்டியர்ஸையும் வச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணோம். இதெல்லாம் வந்து மக்கள் போகும்போது கால் தடுக்கிறதுக்கான இந்த ஸ்லிப் ட்ரிப் அசார்ட்லாம் வந்து அசார்டை கிளியர் பண்ணி மக்கள் பாதுகாப்பாக போகிறதுக்கான வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போச்சு. 9 மணிக்கு மேலே க்ரௌடை உள்ளே அலோவ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பாசஸோட மக்களை உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸில் வந்து ஒரு அல்காரிதம் ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். இது இருந்தால் தான் வேலிட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வந்து காலையில் பேசிட்டு எல்லாருக்கும் வாங்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் ஆனால் வாலண்டியர்ஸ்க்கு அந்த அல்காரிதம் கிடையாது.
இது ஏன் நான் குறிப்பிட்ட அந்த பாஸ்ல என்ன இருக்கும்னு நான் சொல்றேன்னா, இங்கதான் வந்து மீடியாவும் சில விஷயங்களை தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அண்ட் தென் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் பல குழப்பங்கள் இங்க வந்து ஏற்பட்டது. இந்த ஸ்டிக்கர் இல்லைன்னா அலோவ் பண்ணாதீங்க, அது வேலிட் பாஸ் இல்லை, அது ஒரு டூப்ளிகேட் பாஸ் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சு வழக்கில் அப்படியே போடுறதுனா போலி பாஸ், டூப்ளிகேட் பாஸ் அடிச்சிட்டாங்க, போலி பாஸ் அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பேச போனல அந்த மாதிரி பேச்சுக்கள் மீடியாவிலேயே வந்து உலக ஆரம்பிச்சிருச்சு. வந்த பசங்கள்ல வாலண்டியர்ஸ் பாஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அதில் அல்காரிதம் ஸ்டிக்கர் கிடையாது, சில இதில் சீல் கிடையாது. வாலண்டியர்ஸ்க்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த பாஸ் 600 பேருக்கு, ஏன்னா 1000 பேருக்கு சொல்லி அது வந்து 600 பேராக மாற்றப்பட்டது இல்லையா. அந்த குழப்பங்களில் இந்த பாசஸ்லையும் வந்து பல விஷயங்கள் மிஸ் ஆச்சு. ஸோ அப்படிதான் இந்த சீல் மிஸ் ஆனது. இந்த ஸ்டிக்கர் வந்து வாலண்டியர் பாஸ் கிடையாதுன்றதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வச்சுக்கங்களேன். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்பவும் வாலண்டியர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டாங்க வெளியே. இந்த ஸ்டிக்கர் எல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. இதுக்கு நாங்கள் அவர்கிட்ட போய் பேசினா, எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசினாலும், சார் நாங்கள் தான் சார் ஆர்கனைஸ் பண்ணுறோம், தயவு செஞ்சு அவங்கள விடுங்க சார், உள்ள ஒர்க் இருக்குது சார், பப்ளிக் இன்னும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும், வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது நாங்கள் சொல்லி ரொம்ப நேரம் அவங்கள நிற்க வச்சு ஒரு கேட்டை தாண்டி இன்னொரு கேட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு செட் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு அவங்களை அனுப்பி வைக்கிறதுக்குள்ள ஒரு கேட்டு இப்படி போராடி தான் வாலண்டியர்ஸை கொண்டு வந்தோம். சரி, நம்ம அதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் குறை சொல்லலை, அவங்களுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி தான் வந்து பார்ஷியலாக வந்ததுனால அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான். ஸோ இது வந்து முன்னாடி நாளே நான் வந்து ஆக்சுவலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட கூடி பேசி இப்படி தான் சார் வாலண்டியர்ஸ் பாஸ் இருக்கும், இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், நாங்கள் பிளான் கொடுக்கலான்னு இருந்தோம். பட் போலீஸ் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவங்களால வர முடியல. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான காரணம், நிறைய பேர் மீடியாஸில் நிறைய பொய்களை வந்து கட்டவிட்டுருந்தாங்க, அதை உடைக்கணுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு இருக்கணும், முழுசாக பாருங்கள். ஸோ இவ்வளோ வந்தது இல்லையா. இதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா 9 மணிலேருந்து எல்லாரையும் உள்ள அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போன உடனே அவங்களுக்கான தண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து பாக்ஸஸ், அதாவது உள்ளே வந்து 20 பாக்ஸஸ் போட்டிருந்தோம். ஒரு பாக்ஸும் 2000 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 பாக்ஸ், 10 பாக்ஸ் இந்த பக்கம் 10 பாக்ஸ் அந்த பக்கம், நடுவில் ஒரு பே, ஒரு பாக்ஸுக்கு இடையிலையும் கேப்பு, சுற்றி கேப்பு. ஸோ இந்த கூரையே பார்த்தீங்கன்னா 78,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த கூரை போடப்பட்டிருந்தது. ஸோ உள்ள தண்ணி வந்து இந்த வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த 25 லிட்டர்ஸ் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கேனும் உள்ளே வந்து வச்சிருந்தோம். யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா, சப்போஸ் பாட்டில்ஸ் தீர்ந்து போச்சுனாலும் தேவைப்பட்டதுன்னா கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஷீட்டுக்கு உள்ளார வெயில் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல, நல்லா ஜில்லுன்னு இருந்தது, அதுங்க இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எந்த ஒரு 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 அசௌகரியமும் இல்லாமல் ரொம்ப சௌகரியமாக இருந்தது. ஆனால் பல லட்சங்கள் அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அது வந்து தேவையா அப்படின்றது நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இந்த மக்கள் பாதுகாப்புக்காக தேவைதான், அத்தியாவசியம் தான் அப்படின்றத தமிழக வெற்றிக் கழகம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்கள் வர ஆரம்பிச்சது, எல்லாத்தையும் உள்ள செட்டில் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த நிறைய பேர் பாஸ் இல்லாமல் வந்து நின்று நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீடியா வந்து எல்லா பக்கமும் போயிட்டு பைட்டு போடுறது, கேமரா தூக்கிட்டு போய் அவங்க வந்து வீடியோ எடுக்கிறது. நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேமராவை பார்க்குறாங்க. கேமரா இந்த மீடியா பார்த்த உடனே அந்த ஒரு ஆர்வ கோளாற காட்டுறது, ஒரு உள்ள இருந்த ஒரு சின்ன குட்டி பையன் அந்த வெளியே வருவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஆர்வ மிகுதியில நிறைய பேசுறது. சிலர்லாம் வந்து வேணும்ட்டே, நான் ஏற்கனவே சொன்னேன் அவாய்ட் பண்ணுங்க, அன்வான்டான டாக்ஸ் விடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னேன். கேமரா முன்னாடி வேணும்ட்டே ட்ரெண்ட் ஆகிறதுக்காக சிலர் பேசுற விஷயங்கள் இருக்கு இல்லையா. நான் எக்ஸாம் இருந்தது இன்னைக்கு எக்ஸாம் போனால் இன்னொரு எக்ஸாம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் விஜய் நான் பார்க்க முடியாது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவி பேசுனது, அதெல்லாம் வந்து வைரல். இது தேவையில்லாமல் பேரே கெடுக்கிற வேலை. நீங்கள் அதை பண்ணலனால எந்த காலேஜில் இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது நான் கேட்குறேன், எந்த காலேஜில் நடக்குது? இப்படி வந்து இது யாரெல்லாம் ஒரு சென்சேஷன் ஆக்கி, இது ஒரு பிரச்சனை ஆக்கி, இப்படி ஒரு பேசு பொருளாகி நம்ம வைரல் ஆகி என்ன பண்ண போறோம்னு புரியல. இன்னொரு நண்பர் பேசுறாரு, வேற விதமாக வந்து பேசுறாரு. சரி, இதெல்லாம் பேசி ட்ரெண்டிங்ல இருக்கணும், அப்பதான் இந்த மாதிரி பேசினாதான் சேனல்ல போடுவாங்க, இப்பதான் இன்ஸ்டால வந்து நம்மளை வச்சு மீன்ஸ் போடுவாங்க, அப்ப நம்ம ட்ரெண்ட் ஆகிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நம்ம வேணான்னு சொன்ன விஷயங்களை அங்க சிலர் பண்ணாங்க, தவிர்த்தாங்க. நிறைய பேர் தவிர்த்துட்டாங்க. சிலர் 1-2 நடக்கும் இல்லையா. தேடி 1000 கேமரா சுத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 1-2 கிடைக்கதான் செய்யும். அப்படி கிடைச்சது. டைம் போக 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 என்னாச்சுன்னா, பாஸ் இல்லாதவர்களுடைய கூட்டம் அதிகரிச்சிச்சு. பாஸோடவே நிறைய பேர் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்த 3 இடத்துல இந்த கயிறு கட்டி பேரிகேட் போட்டு தடுத்து நிப்பாட்டாங்க மக்களை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கூட்டம் குறைய, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒரு பேரிகேட், ஒரு செட் ஆஃப் பிளாக் இருக்கு. அந்த பிளாக்ல கூட்டம் குறைய அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இன்னொரு பிளாக், அங்க இருந்து கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த கயிறு போட்டு போலீஸ் நிற்கும் போது கீழெல்லாம் குனிஞ்சு போறது, எகிரி குதிச்சு ஓடுறது, இதெல்லாம் நடக்குது. அது ஏன் நடந்தது அப்படின்னு தான் சொல்றேன். இந்த இடத்துல பாஸ் இல்லாமல் நிறைய பேர் நிற்கும் பொழுது பாஸ் செக்கிங் உள்ள அனுப்பக்கூடிய வழி அப்படின்றது அடைக்கப்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, பாஸ்வேர்டு நிற்கிறவங்களும் நிற்கிறாங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வாலண்டியர்ஸை கூப்பிட்டு அவங்களாம் கண்ட்ரோல் பண்ணி பாஸ் இல்லாதவங்கள வர வேண்டாம்னு சொல்லி, குழந்தையோட வரவங்கள வர வேண்டாம்னு சொல்லி
வயதானவர்கள் பெண்கள் வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வாலண்டியர்ஸை வச்சு நாங்கள் பிளாக் பண்ணி வெளியே தள்ளுறோம். ஸோ அது தள்ளதுக்கு அப்புறம் அந்த பாஸ் இருக்கிறவங்க ஒன்று ஒன்றா உள்ள வராங்க. அந்த டைம்ல வந்து அடுத்த கேட் வந்து ஓப்பன் பண்ணும்போது முன்னாடி இவ்வளோ காலியா இருக்கும் இல்லையா ரோடு, இவ்வளோ நேரம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க, ரோடு காலியா இருக்கு, வேகமா நம்ம முன்னாடி போகணும் அப்படின்ட்டு சீறி பாஞ்சு ஓடக்கூடிய காளைகள் மாதிரி இவங்கெல்லாம் எகிரி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஷூட் பண்ண இந்த மீடியாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஸ் இல்லாம தம்பி குதிச்சு ஓடுறாங்க, பாஸை காட்டாம நிறைய பேர் வந்து மக்கள் வந்து இந்த தொண்டர்கள் தவி குதிச்சு ஓடுறாங்க அப்படின்றாங்க. ஆனா பொதுமக்கள் நிறைய பேர் இங்க வந்து பாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க தூரமா நின்று பாத்துக்கிறோம், வெளியே நின்று பாத்துக்கிறோம், இல்லைன்னா வெளியே வரும்போது பாத்துக்கிறோம், ரோட்ல வரும்போது பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த எண்ணங்கள்ல நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணதையும் பார்த்தோம். ஐவிஎஸ்லயே வெயிட் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி அங்க கூடியிருந்த ஜனங்களை நம்ம என்னன்னு சொல்றது? அவர்களை ரசிகர்கள்னு சொல்வீங்க, தொண்டர்கள்னு சொல்வீங்க, தற்கூரிகள்னு சொல்வீங்க, அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்வீங்க, நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க. அவருடைய மனசுல அவரை பார்க்கணும், நம்ம ஊருக்கு வந்திருக்காரு பார்க்கணும், நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, நம்ம ஊர் ஆளுங்க, நம்மளே போய் பார்க்கலாம் எப்படி அப்படின்னு எல்லாரும் மனசுலயும் இருக்கிற கேள்விகளை குமரர்கள்லாம் அங்க கொட்டாங்க நிறைய பேர். அதை தாண்டி இங்க பாதியில இந்த பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா, அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு சின்ன ரோடு தான், ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மலை குன்றுகள், அந்த பக்கம் போய் சுத்திக்கிட்டு உள்ள வர்றது கஷ்டம். லெஃப்ட் சைட்ல வயல்வெளி, ஊருக்குள்ள போயிட்டு கிராமங்கள்ல இந்த வயல்வெளி பக்கமா அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே உள்ள வர்ற மாதிரி நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் வந்து விஜயண்ணாவுக்கு நம்ம பேக் சைட்ல ஒரு தண்ணி ரூட் தான் போட்டிருந்தோம். ஏன்னா மக்கள் இருக்கிற பக்கம் வந்தா அங்கேயே வந்து மக்களை உள்ள விட மாட்டாங்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஹைட் பண்ணி ஒரு ரூட் போட்டிருந்தோம். ஏன் அவர் அந்த மாதிரி ரூட்ல போறாரு, ஏன் மெயின் ரோட்ல வரல, மெயின் ரோட்ல தானே வரணும், நிறைய பேர் வந்து பாசத்துல சண்டை போடுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் வீடியோவா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பாதுகாப்பு, அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து உள்ள போயிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வழியை வந்து ஹைட் பண்ணி வச்சுதான் நம்ம உள்ள நியூ ரூட் போட்டு அவரை கூட்டு போயிருந்தோம். ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. இது எல்லாம் பல இடங்கள்ல கேமராக்கள்ல வேற விதமா காட்டி அதுக்கு வேற விதமான கேப்ஷன்ஸ் வச்சு வேற விதமாக பேசிலாம் போட்டிருந்தாங்க. முக்கியமா ஊடகம், எனக்கு நல்லா தெரிஞ்ச பல வருஷமா பழக்கப்பட்ட ஒரு ஊடக நண்பர், செய்தியாளர், வேலூர் செய்தியாளர், அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னை கேட்ல பார்த்து என்கிட்ட பேசிட்டு போனாரு. நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்தாரு, நல்லா பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி அங்கேருந்து பசங்களாம் ஓடி வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது அப்போ லைவ்ல அவர் பேசுறாரு. நான் அதை நேற்று தான் பார்த்தேன். லைவ்ல பேசும்போது 3 நுழைவாய்கள் இருக்கு, அந்த 3 நுழைவாய்கள்லையும் தாவேகாவினர் ஒருத்தர் கூட இல்லை, ஒரு வாலண்டியர் கூட இல்லை, காவல்துறையினர் தான் எல்லாரையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. எனக்கு தெரிந்த நண்பர் தான், என்னை அப்பதான் பார்த்துட்டு போறாரு. அங்க நாங்க நின்றுகிட்டு இருக்கோம், ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காலையில இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாம அங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவும் பார்த்துட்டு போயிட்டு ஒரு மீடியா அப்படி பண்ணுது, நண்பர் தான் அப்படி பண்றாரு அப்படின்னா அந்த நிறுவனம் அவர் வந்து பண்றதுக்கு தூண்டுது. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் மேல எனக்கு கோவம் இல்லை, அந்த நிறுவனம் சொல்றது அவர் செய்ய வேண்டியது அவர் வேலை, அதுதான் அவர் செய்யறாரு. ஸோ எந்த அளவுக்கு ஊடகம் இறங்கி போறாங்க அவங்க அஜெண்டால அப்படின்றத நான் அங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளவு நெரேட்டிவ்ஸ்லாம் செட் பண்ணி அப்புறம் உள்ள இது பண்ணி வெளியே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறையினரால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா 3 செக் போஸ்ட்லயுமே வந்து அளவு கடந்த மக்கள் கூட்டம். அவங்களால அந்த பேரிகேடு வச்சு அதை தடுத்து நிறுத்தவோ இல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணவோ முடியல. போதிய அந்த உபகரணங்களும் இல்லை, அதுக்கான சூழலும் அங்க அமையல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காவல்துறையினர் இல்லப்பா இது வேலைக்கு ஆகாது, நம்ம விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடியாம அதை கழட்டி விட்டுட்டாங்க. நிறைய பொதுமக்கள் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே பிளான் பண்ண 5000 பேருக்கு கூற போடணும்னு சொல்லியா, ஒருவேளை நிறைய மக்கள் உள்ள புகுந்துட்டா, ஏன்னா எல்லா பக்கமும் வரக்கூடிய மக்களை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி வந்து உள்ள வந்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த ஷீட் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணியே போட்டோம். அதிகப்படியான மக்கள் வந்தாலும் பின்னாடி பார்க்கறதுக்கு நின்று கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு எக்ஸ்டென்ட் பண்ணி ஷீட்டை போட்டோம். அதை தாண்டி வெளியே பல இடங்கள் வந்து காலியா இருந்தது. காரணம் இது 33 ஏக்கர் அளவுக்கான ஒரு இடம். சேலத்துல போட்டது 10 ஏக்கர்னு நினைக்கிறேன். இது வந்து 33 ஏக்கருக்கான ஒரு நிலம். மிகப்பெரிய ஒரு பரப்பளவுல அதிகப்படியான லட்சக்கணக்கான மக்கள் கூடினாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிடணும்னு சொல்லி அவர்களுக்கான தண்ணீர் வசதி, அவர்களுக்கான நிற்கக்கூடிய வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சு அங்க வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. முக்கியமா இப்படி எல்லாம் வந்து உள்ள வந்து மக்களை வந்து பாஸ் இருக்கவங்க மட்டும் அலோவ் பண்ண உடனே நம்ம ஒரு பேவே சொன்னோம் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல கிட்டத்தட்ட 500 சேர் போடலாம். ஆனா நாங்க 250 சேர் தான் போட்டோம். 10 பே இருக்கு இல்லையா, 20 பே இருக்கு, 2500னா 5000 பாக்ஸ் வந்துடும். அந்த எம்டி எக்ஸ்ட்ரா போட்டதுலாம் சேர் இல்லாமல் காலியா இருந்தது. அந்த இடத்துலலாம் ஷூட் பண்ணி கூட்டமே வரல, கூட்டம் இல்லாமல் நடக்கும் தாவேகா கூட்டம், ஆட்களே வரவில்லை, நிர்வாகிகளே இல்லை அப்படின்லாம் வந்து மீடியால சில வாடகை வாய்கள் உருட்டிக்கிட்டு இருந்தது.
வெளியே அங்கே பாசை கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலாலும் பரவாயில்ல, நீ யாரும் என்னை தடுக்குது, நான் என் பிள்ளைய பார்க்க போறேன், நான் எங்கள் அண்ணனை பார்க்க போறேன்னு குடும்பமாக வந்து வெளியே நிற்கிறான். இந்த கூட்டத்துக்கு கூட்டம் வரல, மக்கள் வரல, நிர்வாகிகள் வரலன்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் நம்புவான்னு தெரியல. ஸோ அண்ட் தென் உள்ள எல்லாரையும் வந்ததுக்கப்புறம் உள்ள நம்ம ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தேவை வந்தது. அதுக்கப்புறம் கேட்ல இருந்து எல்லாம் வெளியே இருந்து எல்லாம் உள்ள போயாச்சு. கேட்ல அடைச்சி வச்சிருந்த எல்லாரும் உள்ள வந்தாச்சு. நம்ம உள்ள போய் ஆர்கனைஸ் பண்ணணும். உள்ள வந்துட்டு காவல்துறையிட்ட சொல்லி சென்டர் பே வந்து க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா விஜய் நான் வந்துட்டார் அப்படின்னா எல்லாரும் நடுவில் பே காலியா இருக்கு. அந்த வாக்வேக்கும் வாலண்டியர்ஸ்க்கும் மெடிக்கல் டீமுக்காகவும் அந்த பே வந்து காலியா வச்சிருந்தோம். அந்த இடத்துல யாரும் குதிச்சு முன்னாடி வந்துடக்கூடாதுன்றதுக்காக மொத்த வாலண்டியர்ஸும் செயின் மாதிரி 2 சைட்லயும் நிக்க வச்சு வெல் கேப்டா அதை வந்து பிளாக் பண்ணி தடுத்துணும். அவ்வளோ பேரும் சொல்லி அந்த அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த வாலண்டியர்ஸுடைய பேச்சு கேட்டு உக்காந்தாங்க. ஆனால் விஜய் நான் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அவங்களே அறியாம அவங்க எழுந்து நிற்கிறாங்க. முன்னாடி எழுந்து ஒருத்தர் நின்ன உடனே அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதனால அவங்க ஏறி நின்னாங்க. இவங்க நின்ன உடனே பின்னாடி இருக்கிறவங்க ஒன்றும் தெரியல. அவங்க சேர் மேலே ஏறி நின்னாங்க. உடனே எல்லாரும் சேர் மேலே ஏறி நின்றுட்டாங்க. பட் ஆனால் சேர்ஸ் எதுவும் பெருசாக உடையல. இதுக்காக தான் 4 ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டுருந்தாங்க. ஆனா என்னன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் நேர்ல பார்க்கணும். ஸ்க்ரீன் தான் நம்ம வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்குமே, நம்ம நேர்ல பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குல்ல, அது ஏறி எட்டி எக்கி ஏதாவது ஒரு 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 கட்டத்துல ஒரு மூலையில பார்த்துட முடியாதான்ற ஒரு ஏக்கம் எல்லார் கண்ணிலும் இருந்தது. பட் அதையும் மீறி எந்த ஒரு அப்சனும் பாவமும் இல்லாம அவங்க பத்திரமா ஆர்கனைஸ் பண்ணி அங்கங்க பாக்ஸ்லெஸ்ல இருந்த வாலண்டியர்ஸ் உள்ள புகுந்து அவங்கள ஆரவாரப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி பொறுமை பண்ணி உட்கார வச்சு இந்த ஈவெண்ட்டை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தான். ராஜ்பவன் அவர்களும் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதை பேசி கொஞ்சம் கொஞ்சமாக உட்காருங்க, வாலண்டியர்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி அதை கைட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து அதை கொண்டு போனார். பெருசாக இல்லாமல் மாவட்ட செயலாளர் பேசினார். அதுக்கப்புறம் விஜயண்ணா பேசினார். 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஈவெண்ட் 1.5 மணி நேரத்தில் அந்த ஈவெண்ட் மொத்தமாகவே முடிஞ்சிருச்சு. விஜயண்ணா உள்ளே வந்ததுலேருந்து 1.5 மணி நேரத்தில் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்பா இவ்வளவு செலவு அப்படின்னா இந்த 1.5 மணி நேரம் பேச்சு கிடையாது. இந்த நிர்வாகிகளோட கம்ஃபர்ட் ஜோன், மக்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், அவங்களுடைய பாதுகாப்பு, இதுக்காக தான் இவ்வளவும் உழைப்பு. ஸோ இவ்வளோ போட்டு நல்லா முடிச்சு அவர் வந்து வெளியே கிளம்புனதுக்கு அப்புறமும் வழிநடுக லட்சக்கணக்கான பேர் கூடி நின்று அவரை வந்து வரவேற்று அவரை பார்த்து அவரை வந்து கையசைச்சு அவருக்கு வந்து உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி வந்து அந்த ஒரு உறுதியை கொடுத்தது, இதெல்லாம் வந்து மெய்சில் இருக்க வச்சுது. நிறைய பேருக்கு வாயாடிக்க வச்சுது. நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான், பதறிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறோம். ஸோ இவ்வளவோ நடந்தும் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ரசிகர் கூட்டம் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக எனக்கு நடந்த விஷயங்கள் சொல்கிறேன். பாஸ் கேட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க. நம்ம அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் அந்த மீடியாஸில் பார்க்குறாங்க இல்லையா, அது ஒர்க் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் மீடியாவில் காட்டிட்டு இருக்கும்போது பாஸ் எனக்கு கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். அவங்களுக்கு வந்து இல்லைங்க, நம்மக்கிட்ட பாஸ் கிடையாது, பாஸஸே வந்து ஒன்லி நிர்வாகிகளுக்கு தான், யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் இங்கே தேவையில்லாமல் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி சொல்லியும் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே அங்கே தானே பார்க்க முடியாது, நான் ரோட்டில் ரொம்ப பக்கத்தில் பார்த்துக்கிறேன், அங்கே வந்தால் கூட கூட்டத்தில் ரொம்ப கஷ்டம், நான் இங்கே ரோட்லேயே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ வருவார்லாம் தெரியாது, ரோட்டில் வெயிட் பண்ணி நின்று அவரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போயிருக்காங்க குடும்பம். ஸோ இப்படிப்பட்ட ஆர்வம் ஒரு தலைவருக்கு, ஒரு அரசியல் தலைவருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா விஜயநாத் மட்டும்தான். இந்த மாதிரி நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள், சின்ன சின்ன நிகழ்வுகள் தான், அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் அவருடைய உழைப்பு இருக்குது அப்படின்றது தெரியாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, வேஸ்ட்டுப்பா, ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ட்டு சிம்பிளாக போயிடுவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை முழுசாக உள்ளே இருந்து பார்த்ததுனால இவ்வளோ பெரிய வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன்னு சொல்கிறேன். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்ல வேண்டி இருக்குது, நிறைய அதில் வந்து போட்டு ரொம்ப இழுக்க வேண்டாம் அப்படின்றதுனால இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் வேலூர் NKR.